Hi there, welcome back to my channel. So, if you can learn all three continuous tenses together in one video, do you like it? So, இன்றைய கிளாஸில் நாங்கள் 3 டென்சஸை ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். எந்த டென்சஸ் அப்படின்னு சொன்னால் கண்டினியூவஸ் டென்சஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். கண்டினியூவஸ் டென்ஸ் என்பது ப்ராக்ரெசிவான ஆக்ஷன் பற்றி பேச யூஸ் பண்ணப்படுவது. வாட் இஸ் ப்ராக்ரெசிவ்? நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன், கண்டினியூவஸ் ஆக்ஷன், தொடர்ச்சியான ஆக்ஷன்ஸ் பற்றி பேச யூஸ் பண்ணப்படக்கூடிய டென்சஸ். ஸோ இவை மூன்றையும் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவது, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் என்ன, எப்படி பர்ஃபெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுவது, அதே போல் அவற்றோட யூசஸ் எந்தெந்த இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணணும், எல்லாவற்றையுமே ஒரே நாள் ஒரே வீடியோவில் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ தட் இட் would be very easy for you to use and differentiate them, okay, while you are using in your spoken English. ஸ்போக்கன் இங்கிலீஷோட ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் வே தான் நீங்கள் இந்த டென்ஸோட நாலேஜை தெளிவாக பெற்றுக்கொண்டிருப்பது. ஸோ this lesson is very important for you if you like to speak English. Then let's get started. Okay, first let's see the sentence structures of all these three continuous tenses. Continuous tensesல யூஸ் பண்ணப்படக்கூடிய helping verb என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா be verbs. be verbsோட present, past, future forms. present forms am, is, are. past forms was, were. future form will be. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னில் தான் ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணப்படும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பாருங்கள் எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன் வருது. ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஆம் ரைட்டிங், ஆம் ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்பை தொடர்ந்து வேர்ப் வருது அதோட ஐஎன்ஜி ஃபார்மில். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டினியூவஸ் டென்சஸில் வரக்கூடிய மெயின் வேர்போட பேட்டர்ன் ஐஎன்ஜி ஃபார்ம். அதனால தான் நாங்கள் அதை கண்டினியூவஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்புன்னு சொல்வோம். அண்டர்ஸ்டுட்? ஏன்னாடா கண்டினியூவஸ் டென்ஸில் யூஸ் பண்ணப்படுவதால். ஐ ஆம் ரைட்டிங், we are writing, you are writing, they are writing, he is writing, she is writing, it is writing, Anna is writing. அதாவது ஒரு சிங்குலர் நவுன் வந்தாலும் is. Anna is writing, boys are writing. boys என்பது plural noun. ஸோ தட் நாங்கள் are என்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அதே போல் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் am, is வரக்கூடிய இடங்களில் was என்றும், are வரக்கூடிய இடங்களில் were என்றும் யூஸ் பண்ணுவோம். You can see all the example sentences here. I was writing, we were writing, you were writing. சில பேர் இந்த were என்பதை மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ணுவாங்க. So that clearly listen to that. They were writing, they were writing, he was writing, she was writing, it was writing, Anna was writing, boys were writing. Next, future continuous எடுத்தால் will be தான் helping verb. அதை தொடர்ந்து as usual ing form of verb main verb யூஸ் பண்ணப்படுது. I will be writing, you will be writing, we will be writing. இந்த பேட்டர்னில் you can see the example sentences. நெக்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம் இவற்றை கண்ட்ராக்ட் பண்ணி பேசலாமா என்று சொல்லி. இப்போ ஐ ஆம் ரைட்டிங் என்பது ஐ ஆமை சுருக்கி ஐம் ரைட்டிங், ஐம் ரைட்டிங். தட் இஸ் த பர்ஃபெக்ட் வே ஆஃப் ஸ்பீக்கிங். we are writing, you are writing, they are writing, he's writing, she's writing, it's writing, Anna is writing, boys are writing. ஸோ ஒரு நவுன் சப்ஜெக்டாக வர்ற பட்சத்தில் நாங்கள் அதை கண்ட்ராக்ட் பண்ணுவது இல்லை. பாஸ்ட் டென்ஸ்லேயும் உங்களுக்கு கண்ட்ராக்ட் பண்ணி பேசலாம். ஐ வாஸ் ரைட்டிங் என்பதை கண்ட்ராக்ட் பண்ண முடியுமா? நோ, யூ கான்ட் கண்ட்ராக்ட். we're writing, you're writing, they're writing, he's writing, she's writing, it's writing. இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் will be என்பதை எப்படி கண்ட்ராக்ட் பண்ணுவது? I'll be writing, will be writing, you'll be writing,
they'll be writing. He'll be writing, she'll be writing, it'll be writing. Anna will be writing. Boys will be writing. You can't contract that. Understood? Now let's move on to negative. Negative sentence எப்படி வருது? இந்த helping verbs கூட not சேரணும். I am not writing. We are not writing. இந்த மாதிரி எல்லா helping verb தொடர்ந்தும் not வரணும். Future continuous tenseல I will not be writing. Willுக்கும் beக்கும் இடையில not வரணும். I will not be writing. We will not be writing. இந்த பேட்டர்ன்ல. ஸோ இதையும் நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி பேசுவது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஐ ஆம் நாட் என்பதை ஐம் நாட் ரைட்டிங் என்று சொல்லலாம். பட் அடுத்தவற்றை நீங்கள் ரெண்டு விதமாக கண்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படி வி ஆர் இதை நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணலாம். வியர் நாட் ரைட்டிங், யூர் நாட் ரைட்டிங், தேர் நாட் ரைட்டிங். அதே போல் ஆர் நாட் என்பதையும் கண்ட்ராக்ட் பண்ணலாம். வி aren't writing, you aren't writing, he isn't writing, she isn't writing. இந்த பேட்டர்னில் வாஸ்வாவும் சேம் பேட்டர்ன் நீங்கள் பார்க்குறீங்க இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை. இந்த பேட்டர்னில் நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி பேசலாம். will not என்பது நீங்கள் won't என்று சேர்க்க முடியும். I won't be writing, we won't be writing, you won't be writing, they won't be writing, Anna won't be writing. இந்த பேட்டர்னில் நெக்ஸ்ட் நாங்கள் பார்ப்பது கொஸ்டின் சென்டென்ஸ். கொஸ்டின் சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்போவுமே ஹெல்பிங் வேர்பை சென்டென்ஸில் ஸ்டார்ட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் உருவாக்குறோம். am I writing, are we writing, are you writing, was I writing, were we writing, were you writing, will I be writing, will we be writing, will you be writing. So you can see all the example sentences here. If you need, you can sketch it on your notebook. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தோம். அடுத்து பார்க்க போவது இந்த சென்டென்சஸ் என்ன மீனிங் கொடுக்குது, இந்த ஒவ்வொரு டென்சஸும் என்ன மீனிங், எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணப்படணும், இவற்றை தான் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், கண்டினியூவஸ் டென்சஸ் பற்றி ஃபுல் நாலேஜ் வந்துடும். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் ஆன் தட். No need to hesitate to talk when you want to talk in your conversations. Okay, so let's see. First present continuous tense பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, அதாவது கண்டினியூவஸாக ஒரு ஆக்ஷனை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இப்போ now, right now, at the moment செய்து கொண்டு இருக்கின்ற ஆக்ஷன் பற்றி பேச யூஸ் பண்ண முடியும். I am teaching English right now. இப்போ நான் இங்கிலீஷ் டீச் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். You are listening to me. நீங்கள் நான் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. You are listening to me. It is raining outside. வெளியே மழை பெய்து கொண்டு இருக்குது. ஸோ இப்போ கண்டினியூவஸாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஷன். That is one use. நெக்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் விட்டு விட்டு செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஓகே, இட் இஸ் அ கண்டினியூவஸ் ஆக்ஷன், பட் தொடர்ந்து எல்லா நேரமும் செய்யும் ஆக்ஷன் இல்லை, பட் விட்டு 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 இந்த காலப்பகுதியில் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கண்டக்டிங் அ 3 month ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தீஸ் டேஸ். இந்த நாட்களில் நான் ஒரு 3 month இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஆக்ஷனை நான் தொடர்ந்து நிறுத்தாமல் செய்து கொண்டு இருக்கிறேனா? இல்லை, எனக்கு கிளாஸுக்குரிய டைம் இருக்குது, அந்தந்த டைம்ஸில் நான் செய்கிறேன், பட் தொடர்ந்து செய்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீக் 2 கிளாஸ், அடுத்த வீக் 2 கிளாஸ், இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ஆக்ஷனை விட்டு விட்டு அந்தந்த டைமில் செய்கிறேன். She is writing a novel for 3 months. ஸோ 3 மாத காலமாக அவள் ஒரு நவல் எழுதி கொண்டு இருக்கிறாள். ஸோ அது தொடர்ந்து விடாமல் செய்கிற ஆக்ஷனா? இல்லை, விட்டு 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 சேம் ஆக்ஷனை இந்த டைம் பீரியடில் செய்து கொண்டு இருக்கிறாள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே, ஸோ ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் இந்த காலப்பகுதியில் ப்ரெசண்ட்டில் விட்டு 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 சேம் ஆக்ஷனை நாங்கள் செய்கிறோம்டா அதையும் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்மில் எங்களால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் யூஸ் என்னண்டா, திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், பட்
யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் டெய்லி கன்வர்சேஷன்ஸ் வெரி ஈஸிலி. ஏன்னாடா ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். டு யூ நோ அபவுட் தட்? அதாவது நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு ஆக்ஷனை ஷெடியூல் பண்ணி வைத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் இதை செய்ய போகிறேன், ஷெடியூல் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்படியான ஆக்ஷன் இதை பற்றியும் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கோயிங் அப்ரோட் நெக்ஸ்ட் வீக். ஐ ஆம் கோயிங் அப்ரோட் நெக்ஸ்ட் வீக். இது என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்? ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ஐ ஆம் கோவிங். ஐ ஆம் கோவிங் அப்ரோட் நெக்ஸ்ட் வீக். அப்போ ஃப்யூச்சர் டைம் ஒன்று சொல்லப்படுது. பட் நான் ஃப்யூச்சரில் அந்த டைமில் ஷெடியூல் பண்ணியாச்சு, டிக்கெட் புக் பண்ணியாச்சு, எல்லாம் பேக் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக போகிறேன். ஸோ ஷெடியூல்டு ஃப்யூச்சர் ஆக்ஷனையும் எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேச முடியும். மை பிரதர் இஸ் ரைட்டிங் ஃபைனல் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த் ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறாரு. ஸோ தட் இஸ் அ ஷெடியூல்டு ஆக்ஷன், ஃபிக்ஸ்ட் ஆக்ஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இவற்றையும் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். ஓகே, தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மூவ் ஆகலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இதே போல் தான். அதாவது பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்த ஆக்ஷன். ஓகே, ஒரு பாஸ்ட் டைமோட நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த டைமில் இருந்து பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருந்தது. இந்த சென்டென்சஸில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னா அது எப்போ அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருந்தது என்ற விஷயத்தை. ஸோ அதை எப்படி நீங்கள் சேர்க்குறீங்க? வென் என்று சொல்லி இன்னொரு ஆக்ஷனை நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஹீ வாஸ் ஸ்டடியிங் வென் ஐ கால்ட் ஹிம். வென் ஐ கால்ட் ஹிம், நான் அவனுக்கு கால் பண்ணினப்போ அவன் படித்து கொண்டு இருந்தான். ஸோ அவன் படித்து கொண்டு இருந்தான் என்று சொல்கிறது எந்த டைம், எதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஹீ வாஸ் ஸ்டடியிங் வென் ஐ கால்ட் ஹிம். வென் ஐ கால்ட் ஹிம். அண்டர்ஸ்டுட்? ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் வென் தே மெட் மீ. அதையும் நீங்கள் பாஸ்டில் சொல்லணும், ஆனால் சிம்பிள் பாஸ்டில். ஸோ நான் கண்டினியூவஸாக ஒரு ஆக்ஷனை செய்து கொண்டு இருந்தப்போ இடையில இன்னொரு ஆக்ஷன் நடந்துச்சு. இதை நீங்கள் சொல்லலாம். ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் வென் தே மெட் மீ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், பாஸ்டில் ரெண்டு ஆக்ஷன் ஒரே டைமில் பேரலாக நடந்து கொண்டு இருந்தது என்பதையும் நீங்கள் பேச முடியும். ஓகே, ரெண்டு கண்டினியூவஸ் ஆக்ஷன் பாஸ்டில் ஒரே டைமில் நடந்து கொண்டு இருந்தது. ஷி வாஸ் குக்கிங் வைல் ஷி வாஸ் லிசனிங் டு மியூசிக். ஸோ அவள் சமைத்து கொண்டிருந்தால் இன்னொரு ஆக்ஷனும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாள். ஏன்னா லிசனிங் டு மியூசிக், மியூசிக்கையும் கேட்டுக்கொண்டே சமைத்து கொண்டு இருந்தாள். அண்டர்ஸ்டுட்? தே வர் வாட்சிங் டிவி while they were eating snacks. ஸோ டிவியை பார்த்து கொண்டு இருந்தாங்க, ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. ரெண்டு ஆக்ஷனும் பேரலாக நடந்துச்சு. ஸோ இதையும் நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் பேச முடியும். ஓகே, இடையில while என்ற கன்ஜங்ஷனை வச்சு நீங்கள் அந்த ரெண்டு சென்டென்சஸையும் ரெண்டு ஆக்ஷன்ஸையும் இணைத்து பேச முடியும். ஸோ ட்ரை டு மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ். நீங்களும் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நிறைய செய்திருப்பீங்க. அவை என்ன என்று சென்டென்சஸ் மூலமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூவஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் இருக்குது, அந்த விஷயத்தை நீங்கள் ஃப்யூச்சருக்கு கொண்டு போய் வச்சிங்கன்னா சேம் திங். அதாவது எதிர்காலத்தில் ஒரு விடயத்தை செய்து கொண்டு இருப்பேன் என்று சொல்வது. ஐ வில் பி ரைட்டிங் எக்ஸாம். நான் எக்ஸாம் எழுதி கொண்டு இருப்பேன். ஸோ இங்கேயும் நீங்கள் ஒரு டைமை சொல்லணும். ஃப்யூச்சர் டைம் அல்லது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை ரிலேட் பண்ணி நீங்கள் சொல்லணும். அண்டர்ஸ்டுட்? ஐ வில் பி ரைட்டிங் எக்ஸாம். ஐ வில் பி ரைட்டிங் எக்ஸாம் when my dad comes from abroad. ஸோ என்னோடய அப்பா அப்ராட்லேருந்து வரும் பொழுது நான் எக்ஸாம் எழுதி கொண்டு இருப்பேன். அவர் வரக்கூடிய அந்த டைம் தான் நான் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய டைம். அண்டர்ஸ்டுட்? இப்போ நீங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஒரு ஆக்ஷனை நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் சிம்பிள் ப்ரெசண்ட்டை யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? ஐ வில் பி கண்டக்டிங் அ கிளாஸ் when you call me. when you call me, நீ கால் செய்யும் போது நான் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டு இருப்பேன். பிகாஸ் அந்த மாதிரி டைமில் தான் நீ பேசுவதாக சொல்கிறாய்.
அண்டர்ஸ்டுட். அப்போ ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடைபெற்று கொண்டு இருக்கும் என்று சொல்கிறீங்க. ப்ளஸ் எந்த டைம்ன்றதை வென் வச்சு இன்னொரு ஆக்ஷனை வச்சு சொல்கிறீங்க. இன்னொரு ஆக்ஷன் நடக்க போகிற டைமில் தான் இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் என்று சொல்ல. ஸோ பாஸ்ட்லேயும் அதே போல் தான் நாங்கள் பார்த்தோம். இறந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டு இருந்தது, எதன் போது என்று சொல்லி வென் வச்சு இன்னொரு ஆக்ஷனை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் இந்த 3 டென்ஸையும் ஒரே இடத்துல யோசித்து பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்ன்னு சொன்னால் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, இப்போது நாவ், இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. பாஸ்ட் கண்டினியூவஸ் என்னும் பொழுது பாஸ்ட் டைம் ஒன்று நாங்கள் எடுத்து வச்சு அதிலிருந்து பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருந்தது. அதே போல் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் எடுக்கும்போது ஃப்யூச்சர் டைம் ஒன்றை ரிலேட் பண்ணி வச்சு அதிலிருந்து பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும். ஓகே, ஹேவ் யூ காட் இட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கண்டா நீங்கள் பேசும்போது உங்களுக்கு இந்த டென்சஸில் சென்டென்ஸ் மேக் பண்ண எந்த ஹெசிடேஷனும் வராது. உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நான் இப்படித்தான் பேசணும், விளங்குதா? ஸோ இப்படியான சிச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இந்த கண்டினியூவஸ் டென்சஸை யூஸ் பண்ணி பேசணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் உங்களோட மைண்டில் எடுங்க. உங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள், நடக்கிறது, நடக்க போகிறது, இவற்றை மைண்டில் எடுத்து அந்த விஷயங்களை கண்டினியூவஸ் டென்ஸ் மூலமாக பேச முடியுமா என்று செக் பண்ணி பாருங்கள். சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்கள். அந்த சென்டென்சஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் செக் தெம். எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்க வச்சது அப்படின்றது. ஓகே, ஸோ லெட்ஸ் மீட் again with another lesson. Before that, if you need a PDF note on the continuous tenses lesson, you should mention it in the comment section as I need the PDF note. Okay, so let's meet again. Take care, bye bye, practice well.